வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாறை செதுக்கினால் தெய்வம், மனதை செதுக்கினால் தெய்வீகம். இது எப்படி? இப்போது சமையல் கலையில் காய்கறி, பருப்பு, எண்ணெய், மசாலா பொருட்கள் இது போன்ற பலவற்றை சேர்த்தால் பொரியல், அவியல், ரசம், சாம்பார் என பல்சுவை உணவை தயாரிக்கலாம். அதாவது அறுவடை செய்யப்பட்ட பல தாவரப் பொருட்களின் சேர்க்கையே உணவு. இதுபோல் பல வண்ணங்களின் சேர்க்கையே ஓவியம். இதுபோல் பல வகை அசைவுகளின் சேர்க்கையே நாட்டியம். அதுபோல் ஒளியின் பல்வகை சேர்க்கையே இசை. அதுபோல் பல கதாபாத்திரங்களின் சேர்க்கையே நாடகம், சினிமா. ஆனால் ஒரு பாறையின் கழித்தலே சிற்பக்கலை. ஏன் தெய்வ வடிவங்கள் பெரும்பாலும் கல்லில் வடிக்கப்பட்டன என்ற கேள்வியிலேயே மனித வாழ்க்கையின் ரகசியம் அடங்கியுள்ளது. அது என்ன என்றால், நாம் கடந்து வந்த வரலாற்றில் பிற உயிரை கொன்று வாழ்கின்ற விலங்கின அனுபவங்கள் ஆத்மாவில் உள்ளதாலும், அதை சார்ந்தே பல காலம் நம்முடைய முன்னோர் வாழ்ந்துவிட்டதாலும், நம்மிடத்திலும் ஆத்மாவிலே தேவையற்ற பல தீய குணங்கள் அடங்கியுள்ளன. அவையே திரும்ப திரும்ப பிரதிபலித்து எண்ணங்களாகி நம்மை தாக்கி தெய்வ நீதிக்கு பொருந்தாத தீயவற்றை, அதர்மத்தை செய்ய வைத்து அதன் விளைவாக தெய்வ நீதி அளிக்கின்ற தீர்ப்பே நாம் சந்திக்கின்ற பல சிக்கல், பிரச்சனை, துன்பம், வறுமை போன்றவை. எனவே தீய செயல்களுக்கு காரணமான நம்மிடம் உள்ள கடந்த கால தீய அனுபவங்களை கழித்துவிட்டால் பிறகு நம்மில் தீய எண்ணமே தோன்றாது. எண்ணமே இல்லாத போது செயலும் வராது. அதனால் துன்பமும் இருக்காது. ஒரு கட்டத்தில் நமக்குள்ளேயே தெய்வீகம் வெளிப்படும் என்பதை காட்டுவதுதான் சிற்பக்கலை. அதாவது நம்மில் உள்ள தீயவற்றை செதுக்குகின்ற மனவள கலை. இதை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று மகர்ஷி ஒரு கவிதை சொல்கிறார். பாறையிலிருந்து சிலை வடிப்பதில் அடங்கியிருக்கின்ற இன்னொரு ரகசியம் என்ன என்றால், வடிவமற்ற பாறை போன்றதே தெய்வமும். அதை இறைநிலை, சுத்தவெளி, ஆதிசிவம் என்று நம்முடைய ஞானியர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். வடிவமற்ற பாறைக்குள் சிலை இருந்ததைப் போல வடிவமற்ற எல்லையற்ற இறைவெளிக்குள் இந்த உலகம், பிரபஞ்சம் அடங்கியிருக்கிறது. அதில் ஒரு சிறு கோள்தான் நமது பூமி. இன்றைக்கு வாழ்கின்ற 800 கோடி மக்களில் ஒருவன் நான். பாறையே வணக்கத்திற்குரிய தெய்வமாக கருவறையில் வீற்றிருப்பதைப் போல இறைவெளியே ஒரு தாயாக, அந்த தாயின் கருப்பையில் நானாகவும் பிரசரிக்கிறது. இறைவெளியிலிருந்து வந்த உலகம் பிரபஞ்சம். அதே போல இறைநிலை என்ற கருப்பையிலிருந்து நாம் வெளியே வந்த நிகழ்ச்சி பிரசவம். அதாவது எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தவைதான். இவற்றில் எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, பேதம் ஏது? ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்குவே மிதிக்கிறீர். பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறீர். ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று ஒரு நாத்திகவாதத்தை வைக்கிறார் ஒரு ஞானி, சித்தர் பெருமகனார் சிவவாக்கியர்.
இந்த கேள்விக்கு பதிலாக கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லுகிறார். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல், இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே, இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும். இந்த கண்ணதாசனின் கருத்துக்கு சாட்சி என்ன என்றால், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சாட்சிக்கு வருகிறார் வள்ளுவப்பெருந்தகை. இத்தகைய உயர்ந்த கருத்துக்களை ஏன் மக்கள் சிந்திப்பதில்லை? இப்போ உதாரணமாக வீடுகளிலே மேல்நிலை தொட்டி என்று மாடியில் வைத்திருக்கிறோம். அதிலிருந்து குழாய் மூலமாக வருகின்ற நீர் தான் சமையல் அறையில், குளியல் அறையில், கழிவறையில் பயனாகிறது. இதில் பாருங்கள், யாராவது என்றைக்காவது கழிவறை குழாயில் முகம் கழுவிருக்கிறோமா? அருவருப்பு வருகிறது அல்லவா? இது சிந்தித்து பார்த்தோம் என்றால் அறியாமை தானே. ஒரே மேல் தொட்டியிலிருந்து வருகின்ற நீரிலே எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது? இது பேதம் காண்பது அறியாமை தானே. இந்த அறியாமையை இங்கிருந்தே நீக்க தொடங்குவதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். இப்போது சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம், மனுநீதி என்றெல்லாம் பல வார்த்தைகளை சொல்லி மக்களை கூறு கொடுக்கின்ற நிலையை நாம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம். உண்மையிலே இப்படித்தான் சொல்லப்பட்டனவா? இந்த தர்மங்கள் இப்படித்தான் பேசப்பட்டனவா என்று அந்த வார்த்தைகளை நாம் ஊடுருவி கூர்ந்து சிந்திக்கின்ற போது சில கருத்துக்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டுகின்றன. அதாவது சனாதன தர்மம், இதில் 3 வார்த்தைகள்: சனம், ஆதனம், தர்மம். சனாதன தர்மம். சனம் என்றால் மக்கள் என்று பொருள். ஆதனம் என்றால் அனைவரும் சமம் என்று பொருள். தர்மம் என்றால் தெய்வநீதிக்கு இணங்கி வாழ வேண்டும் என்று பொருள். அப்போ சனாதன தர்மம் என்பது மக்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள்தான். இதிலே தெய்வநீதிக்கு இணைந்து வாழ்பவர்கள் உயர்ந்தவர்கள், வணக்கத்திற்குரியவர்கள். அந்த தெய்வநீதியை மதித்து வாழாத போது அவர்கள் அடுத்தடுத்த நிலைகளிலே தரம் இறங்குகிறார்கள். அப்போது யார் ஒருவன் தர்மத்தில் சிறந்து வாழ்கிறானோ அவன் சனாதன தர்மத்தை பின்பற்றியவனாக முதல் நிலையிலே ஞானி என்ற நிலையிலே மதிக்கப்பட வேண்டியவனாகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்கின்ற இடம்தான் ஆதீனம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வர்ணாசிர தர்மம் என்று நாம் பார்க்கின்ற போது, வர்ணம் என்றால் பேதம் என்று பொருள். பல நிறங்கள் என்று நாம் ஓவியக்கலையில் பயன்படுத்துகின்றோமே, அதுபோல வர்ணம் என்றால் பேதம். ஆசிரமம் என்பது ஒரு சீடனை அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு குரு மகான் வாழ்கின்ற இடம். அருட்குருவகம், ஆசிரமம் என்று பொருள். இதில் மனிதனுடைய அறிவு நிலைகள் கீழிருந்து மேலே உயர்த்த வேண்டிய இருக்கிறது. அறியாமையிலிருந்து முழுமைக்கு உயர்த்த வேண்டியிருக்கிறது. இந்த அறிவின் படைத்தளங்களை மகர்ஷி அவர்களும் பக்தி, ஞான, முக்தி என்று பிரித்து பேசியிருக்கிறார்கள். இதில் இந்த வர்ணச தர்மம் என்ன பேசுகிறது என்றால், சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்று பேசுகிறது. இது எங்கே பேசப்பட்டது என்றால், இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 108 உபனிஷத்துக்கள், இதில் உயர்ந்ததாக மதிப்புமிக்க ஒரு உபனிஷத் ஒன்று உண்டு. அதற்கு பேர் மகோ உபனிஷத். அந்த மகோ உபனிஷத்து தான் வர்ணச தர்மத்தை பேசுகிறது. அது என்ன சொல்கிறது என்றால், சூத்திரன் என்பவன் எந்த ஒன்றையும் சிந்தித்து பார்க்காது வெந்ததை தின்று விதி முடிந்தால் போவது என்று வாழ்கின்ற அறியாமையில் உள்ள நிலை, அவன் சூத்திரன். இந்த நிலையிலிருந்து, இந்த அப்பாக்கோத்திலிருந்து சற்றே சிந்தனை உயர்கின்ற போது
நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற லாப நட்டங்களுக்கு, இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன என்று கணக்கு பார்க்கின்ற போது அவன் வைசியனாகிறான். அப்படி பார்த்த கணக்கிலே நல்லது செய்த போதெல்லாம் நாம் நன்மைகளை சந்தித்திருக்கிறோம், தீயவை செய்த போதெல்லாம் நாம் துன்பத்தை சந்தித்திருக்கிறோம். அப்போது தீயவற்றை நீக்கிவிட்டால், நல்லதையே செய்து வந்தால் நமக்கு வாழ்க்கையில் நன்மைகளே, இன்பங்களே, மேன்மைகளே கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் பக்குவம் ஆக வேண்டும் என்கின்ற போது மனம் அவ்வளவு எளிதில் இடம் தருவது இல்லை. இந்த மனதின் பழக்கங்களுக்கும் மகான்கள் தந்திருக்கின்ற விளக்கங்களுக்கும் இடையிலே ஒரு மனிதன் தவிக்கின்ற போது, போராடுகின்ற போது, அந்த போராட்ட மனநிலையை சத்திரியன் என்று சொல்வார்கள். இப்படி போராடி போராடி வாழ்கின்ற காலத்திற்குள் தீயவற்றை வென்று தீய எண்ணங்களை தவிர்த்து தர்மத்தில் நிலைத்து விடுகின்ற பக்குவத்தை பெற்று அந்த இறைவனையே தானாகவும் உணர்கின்ற அந்த தெளிவிலே அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கின்ற போது அவன் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணனாகிறான். இப்படி ஒரு மனிதனுடைய அறிவு பிறக்கின்ற போது சூத்திரனாகத்தான் இருக்கும். அது வளர்ந்து வாழ்கின்ற காலத்திலே வைசியனாகி சத்திரியனாகி இறப்பதற்குள் ஒரு பிராமணனாக மாற வேண்டும். நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம் என்று மகாகவி பாரதியாரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே பிறப்பால் மனிதர்கள் பேதப்பட்டவர்கள் அல்ல, வளர்ப்பால் சூழ்நிலையால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையால் அவரவருடைய செயல்பாடுகள், சிந்தனை நிலைகள், அதிலே வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளால் தான் பேதப்பட்டிருக்கின்றோமே தவிர மனிதர்களிலே பேதமில்லை, பிறப்பிலே பேதமில்லை. உணர்ந்து நாம் முழுமையை நோக்கி இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரும் பிராமணர்களாக மாற வேண்டும், மாறுவோம் என்ற கருத்தோடு நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.